டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது கிராமத்தின் தற்போதைய மக்கள் தொகை 90,000, ஆண்டுதோறும் மக்கள் தொகை 7% அதிகரித்தால் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கிராமத்தின் மக்கள் தொகை என்ன வரும் கேட்கிறாங்க. ஸோ பர்சன்டேஜ்ல இந்த மாடல் சமைக்கிறாங்க, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஒரு கிராமத்தின் தற்போதைய மக்கள் தொகை 90,000, ஆண்டுதோறும் மக்கள் தொகை 7% அதிகரித்தால் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கிராமத்தின் மக்கள் தொகை என்ன வரும் கேட்கிறாங்க. மக்கள் தொகையில இந்த மாடல் சமைக்கிறாங்களா, ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்துருக்கிற வேல்யூ எடுத்துங்க, எத்தனை 90,000. ஸோ அப்படியே ரேட் பண்ணுங்க, 90,000 பெருக்கல் நெக்ஸ்ட் 7% அதிகரிக்குது அப்படிங்கிறாங்க. 7% எழுதுவோம், 7/100 எழுதுவோம். ஸோ இந்த பேஸ் வேல்யூ டினாமினேட்டர் அப்படியே போட்டுக்காங்க 100. ஸோ இங்க அதிகரிக்குன்னு சொன்னாங்களா, அது ரெண்டையும் கூட்டிக்கணும், சரிங்களா. இதுவே குறையுதுன்னு சொன்னாங்களா, ஒருவேளை 7% குறையுன்னு சொன்னா 2 காலம் டிஃபரன்ஸ், 100ல 7 மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்க அதிகரிக்குது, அப்போ கூட்டிக்காங்க. 100 + 7 107 × 2 டைம் 107/100. ஸோ இங்க 2 வருஷம் சொன்னதுனால நம்ம 2 டைம் போட்டுட்டோம். இதே இதுல 3 வருஷம் சொன்னாலும் 3 டைம் போட்டுக்கணும், 4 வருஷம் சொன்னாலும் 4 டைம் போட்டுக்கணும். இதே கான்செப்ட் தான், சேம் கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் இங்க 4 0, இந்த 4 0 அப்படியே போயிடும். பேலன்ஸ் என்ன இருக்கும், 9 × 107 × 107. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, 9 × 7 63, 9 7 63. ஸோ 3ஆல முடியுது, அப்ப 3 × 7 21. ஸோ 1ஆல முடியணும். ஸோ கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல எங்க பாருங்க 1ஆல முடியுது, டி தான் 1ஆல முடியுது. ஸோ அப்ப 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கிராமத்து மக்கள் தொகை என்ன இருக்கும், 1,03,041 பேர் இருப்பாங்க. ஸோ இதை பெருக்கி போட்டீங்கன்னா இதே ஆன்சர் தான் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில டைம் நம்ம இந்த லாஸ்ட் டிஜிட் மட்டும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒரு கிராமத்தின் தற்போதைய மக்கள் தொகை 20,000, ஆண்டுக்கு 10% மக்கள் தொகை அதிகரித்தால் 3 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கிராமத்தின் மக்கள் தொகை என்ன வரும் கேட்குறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஸோ இங்க 2 வருஷம் சொல்லியிருக்காங்க, இங்க எக்ஸ்ட்ரா 3 வருஷம் சொல்லியிருக்காங்க, சேம் கான்செப்ட் தான்.